வணக்கம். பிச்சைக்காரியின் சாபம் சிறுகதை. பகல் 3 மணி இருக்கும். கோயம்புத்தூர் ஜங்ஷன் பஸ் நிலையம். வெயில் உக்கிரமாக தகித்தது. அந்த வெயிலிலும் சிவந்த நிறத்தில் 38 வயது மதித்தக்க ஒரு பெண் பரட்டை தலையுடன் அழுக்கான உடைகளில் கை நீட்டி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாள். கிறுக்கச்சி மாதிரி நாக்கை வெளியில் நீட்டி அடிக்கடி பல்லை இழித்தாள். அவளை பார்த்து பலர் முகத்தை சுளித்தாலும் சில இளவட்டங்கள் பிச்சைக்காரியின் மதர்ப்பான உடம்பில் லயித்தன. ஆனால் 25 வருடங்களுக்கு முன்பு அவள் எப்படி அமோகமாக வாழ்ந்தாள், ஏன் தற்போது இப்படி ஆனாள் என்பதுதான் ஒரு சோகமான கதை. அவள் பெயர் சாந்தி. அப்போது அவளுக்கு 13 வயது. சிவந்த நிறத்தில் மிகவும் துடிப்புடன் அழகை மூக்கும் முழுமாக இருந்தாள். 3 மாதங்களுக்கு முன்பு தான் ருதுவாகி இருந்தாள். அவளுக்கு 10 வயதில் ஒரு தம்பி. அவன் பெயர் தருண். அன்று சாந்திக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை. பகல் நேரம் வீட்டின் கொல்லைப்புற வாசலை ஒட்டியிருந்த அகலமான கருப்பு கற்கள் பதித்த வெளியில் அமர்ந்து கோலம் போடும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய தம்பி வீட்டின் கூடத்தில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தான். சாந்தியின் பெற்றோர்கள் ஒரு கல்யாணத்திற்காக அருகில் இருக்கும் கிராமத்துக்கு அன்று காலை தான் கிளம்பி சென்றார்கள். மாலை வந்து விடுவார்கள். அத்தனை பெரிய வீட்டில் அந்த நேரம் சாந்தியும் அவளது தம்பியும் மட்டும் தான் இருந்தனர். வீட்டில் பெரியவர்கள் இல்லாத நேரங்களில் பிரதான வாசலின் கதவுகள் பூட்டப்பட்டு கொல்லைப்புற கதவுகள் மட்டும்தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அன்றும் கொல்லைப்புற கதவுகள் திறந்திருந்தன. அந்த கதவுகளுக்கு நேர் எதிரில் இருந்து கல் வெளியில் அமர்ந்துதான் மாலதி கோலம் போட்டு கொண்டிருந்தாள். அப்போது தான் அவள் கவனித்தாள். கொல்லைப்புற கொட்டகையில் கட்டப்பட்டிருந்த பசுமாடு கத்திக்கொண்டே இருந்தது. பசுமாடு பசியால் கத்துவதாக நினைத்து அதற்கு கொஞ்சம் வைக்கோலை அள்ளி போட்டாள். பசுமாடு வைக்கோலை முகர்ந்து கூட பார்க்கவில்லை. ஆனால் தொடர்ந்து கத்தியது. வைக்கோலை திங்காட்டி சும்மா கெட பசுவிடம் சாந்தி கோபம் காட்டினாள். அதன் பிறகு கல்வெளியில் அமர்ந்து தன் பள்ளி பாடங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். அந்த சமயத்தில் கூடத்தை தாண்டி வாசல் கதவுக்கு அப்பால் பிச்சைக்கார பெண் ஒருத்தியின் குரல் கேட்டது. பொதுவாக சாந்தியின் வீட்டிற்கு பிச்சை கேட்டு நிறைய பேர்கள் வருவதுண்டு இல்லை. ஆனால் சொல்லாமல் அனைவருக்கும் பிச்சை போடுவார்கள். சாந்திக்கு நிறைய ஆண் பெண் பிச்சைக்காரர்களின் குரல்களும் முகங்களும் நன்கு பரிச்சயம் ஆகியிருந்தன. ஆனால் இப்போது பிச்சை கேட்கும் பெண்ணின் குரல் புதிய குரலாக தெரிந்தது. தவிர அந்த குரல் ரொம்ப அமனுஷ்யமாகவே இருந்தது. அந்த குரலை கவனிக்க விடாமல் பசுமாடு கத்திக்கொண்டே இருந்தது. யார் அது? சத்தம் புதுசா இருக்கே என்று நினைத்து சாந்தி எழுந்து வாசலுக்கு போனார். பைத்தியம் மாதிரி தெரிந்த வயதான பெண் ஒருத்தி எலும்பு கூடு போல ஒட்டி உலர்ந்து மொட்டையடிக்கப்பட்ட தலை பூராவும் சீழ்வழிகின்ற புண்களோடு நின்று கொண்டிருந்தாள். சாந்திக்கு அவளை பார்க்க பயமாக இருந்தது. பிச்சைக்காரி அவளை பார்த்ததும் சோறு போடு என்று பற்களை இழுத்து காட்டி கையில் வைத்திருந்த ரொம்ப பழைய ஈய பாத்திரத்தை சாந்தியை நோக்கி நீட்டினாள். ஈய பாத்திரம் காய்ந்து தூசி படிந்து போயிருந்தது. சாந்தி காலி பாத்திரத்தையும் பிச்சைக்காரியின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள். பிச்சைக்காரி பாத்திரத்தை நீட்டியபடி பற்களை இடித்து பிச்சை கேட்டுக்கொண்டே அங்கேயே நின்றாள். சாந்தியின் குடும்பத்தில் பல வருடங்களாக ஐதீகம் ஒன்று உண்டு. இந்த மாதிரி பிச்சை கேட்டு வருபவர்கள் ஏந்தும் பாத்திரத்தை காலியாக ஏந்தக்கூடாது. அப்படி காலியான பாத்திரத்தை ஏந்தி நின்றால் பிச்சை போட மாட்டார்களாம். காலி பாத்திரத்தில் பிச்சை போட்டால் பிச்சை போட்டவர்களும் அதே மாதிரி பாத்திரம் ஏந்தி பிச்சை எடுக்கின்ற நிலைமை ஏற்பட்டு விடுமா என்பது அவர்கள் ஐதீகம். அந்த வீட்டிற்கு வழக்கமாக வரும் பிச்சைக்காரர்களுக்கு இந்த ஐதீகம் நன்றாக தெரியும். ஆகையால் அவர்கள் காலி பாத்திரம் எடுத்து வரவே மாட்டார்கள். வேறு எங்காவது சோறோ குழம்போ கிடைத்த பிறகுதான் சாந்தியின் வீட்டிற்கு வருவார்கள். ஒன்றுமே இல்லாவிடில் வெங்காயமோ அல்லது மிளகாய்களோ எங்கேயாவது பொறுக்கி எடுத்து வருவார்கள். வேறு பாத்திரத்தில் ஒரு பருக்கை கூட பிச்சையாக கிடைக்காது காலியாக இருந்த பட்சத்தில். சாந்தி, ஏய் கிழவி, காலி சட்டியில் என்றைக்கும் சோறு போட மாட்டோமே என்றாள். சோறு போடு பிச்சைக்காரி பற்களை இழித்து காட்டியபடி திரும்பி திரும்பி கேட்டாள். செவிடியா நீ? காலி சட்டியில சோறு கண்டிப்பா போட மாட்டேன். கொல்லைப்புறத்தில் பசுமாடு விடாது கத்திக்கொண்டே இருந்தது. அதன் குரலில் ஒரு அமானுஷம் தெரிந்தது. பசிக்குது சோறு போடு. சரியான கிறுக்கி, சொன்னதையே சொல்றா. சாந்தி அழுத்து கொண்டாள். உள்ளே சென்று தன் பாடங்களை தொடர்ந்தாள். அந்த பிச்சைக்காரியும் நகர்ந்து போகாமல் சோறு கேட்டு கத்தி கொண்டே இருந்தாள். பசுமாடும் அலறிக்கொண்டே இருந்தது. கூடத்தில் இருந்த சாந்தியின் தம்பி, யாருக்காவ கத்திக்கிட்டே கிடக்கா என்றான். புது பிச்சைக்காரியா இருக்காடா, பார்த்தா பயங்கர கிறுக்கி மாதிரி இருக்கா என்றாள் சாந்தி. சாந்தியின் தம்பி வாசலுக்கு போனான். பிச்சைக்காரி பாத்திரத்தை நீட்டி, சோறு போடுமா, சோறு போடு தம்பி என்றார்.
அவனுக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது. காலி பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை, சோறு போட்டால் என்னவென்று தோன்றியது அந்த பையனுக்கு. திரும்பி பார்த்தான். சாந்தி அவளுடைய பாடங்களில் லயித்திருந்தாள். வாசல் கதவை சத்தம் எழாமல் திறந்து வைத்தான். பிச்சைக்காரிக்கு மௌனமாக கையால் இரு, சோறு கொண்டு வருகிறேன் என்று சைகை காட்டிவிட்டு மெதுவாக நடந்து சமையல் அறைக்கு போனான் அந்த பையன். ஓசை இல்லாமல் ஒரு பாத்திரம் நிறைய சோறு எடுத்து கொண்டான். மறுபடியும் சப்தம் இல்லாமல் சாந்தியை நோட்டமிட்டு கொண்டே சென்று பிச்சைக்காரின் அந்த காலி பாத்திரத்தில் அவசரமாக சோற்றை கொட்டினான். மகிழ்ச்சியில் கண்கள் விரிந்த பிச்சைக்காரி வாசலிலேயே சோற்றை சாப்பிடுவதற்காக தட்டு தடுமாறி உட்கார்ந்து, நல்லாயிரு தம்பி, நீ நல்லாயிரு என்று சொல்லி இழித்தார். தம்பிக்கோ பிச்சைக்காரியின் குரல் அக்காவுக்கு கேட்டுவிடுமோ என்ற பயத்தில் மார்பு வேகமாக அடித்து கொண்டது. அதனால் மெல்லிய குரலில், இங்கேயே உட்காராது, வேற எங்கேயாவது போயிடு என்றான். ஆனாலும் அவனுடைய குரல் சாந்தியின் காதுகளில் கேட்டுவிட்டது. சாந்தி தலையை உயர்த்தி பார்த்தாள். தம்பி அவளை பார்த்து ஒரு மாதிரியாக முழித்தது. அவளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. வேகமாக எழுந்து வாசலுக்கு போனாள். சிறு சோற்று பருக்கைகள் மட்டும் ஒட்டியிருக்க ஒரு காலி பாத்திரம் தம்பியின் கைகளில் இருந்தது. சாந்தி ஆத்திரத்துடன் திறந்திருந்த வாசல் கதவுக்கு வெளியே எட்டி பார்த்தாள். பிச்சைக்காரி அவளை பார்த்ததும் இழித்தாள். அவளுடைய ஈய பாத்திரம் பூராவும் சோறு நிறைந்திருந்தது. சாந்தி தம்பியை, சனியனே, காலி பாத்திரத்தில் பிச்சை போடக்கூடாதுன்னு உனக்குத்தான் தெரியுமடா, கொஞ்சம் எதுக்காகடா போட்ட, தெரிஞ்சும் எதுக்கு போட்ட அப்படின்னு திட்டினாள். பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குக்கா என்று கூறினான் தருண். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா உன்னை கொன்னே போடுவாங்க, போடா, நீ போட்ட சோறு பூராத்தையும் திரும்பி வாங்குடா, செத்தாலும் நம்ம வீட்டுல காலி பாத்திரத்துல பிச்சை போடக்கூடாதுன்னு போடா என்றாள் சாந்தி. சாந்தி தம்பியிடம் கோபமாக இறைந்தாள். தம்பி பேசாமலேயே நின்றான். போய் வாங்குடா, போடா. தம்பி பயந்து போய் முடித்தான். நாயே, நீ வாங்கலன்னா என்ன, நான் வாங்குறேன் என்று சாந்தி சாப்பிடுவதற்காக சோற்றில் அப்போதுதான் பிச்சைக்காரி கையை வைத்திருந்தாள். ஏய் கிறுக்கு கிழவியே, திரும்பி கொடு எங்க சோற்றை என்று வெடுக்கென்று ஈய பாத்திரத்தை பறித்து விட்டாள் சாந்தி. தம்பியின் கையில் இருந்த பாத்திரத்தை வாங்கி பிச்சையிட்ட சோறு பூராவையும் அதில் கொட்டி கொண்டு ஈய பாத்திரத்தை அலட்சியமாக வாசலில் எரிந்துவிட்டு சமையல் அறைக்குள் ஓடி சோற்றை பத்திரமாக வைத்துவிட்டு மறுபடி தன்னுடைய பாட புத்தகங்களின் முன்னால் போய் உட்கார்ந்தாள். திறந்திருந்த வாசல் கதவின் வழியாக பிச்சைக்காரி ஆவேசமான முக மாற்றத்துடன் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்த பயங்கர தோற்றத்தை பார்த்ததுமே வெலவெலத்து எழுந்தாள், நின்று விட்டாள். அருகில் வந்துவிட்ட பிச்சைக்காரியின் கண்கள் ஒரு ஆந்தையின் கண்கள் போல விரிந்து கோபத்தில் சிவந்திருந்தன. ஐயோ கிறுக்கி, வீட்டுக்குள்ள வந்துட்ட, கிறுக்கி வீட்டுக்குள்ள வந்துட்டா, பயத்தில் சாந்தி அலறினாள். பசுமாடும் அமானுஷ்யமான குரலில் விடாது கத்துக்கொண்டே இருந்தது. பிச்சைக்காரி கையில் வைத்திருந்த அவளின் ஈய பாத்திரத்தை சாந்தியின் முகத்தில் விசிறி அடித்து போட்ட சோத்தை திருப்பி அள்ளிக்கிட்டு போயிட்டு, நாயே, என்னை கிறுக்கி, நான் சொல்ற, உன்னை என்ன செய்யறேன் பாரு என்று பற்கள் பூராவையும் காட்டி இழித்தபடி இரண்டு கைகளையும் அவளை நோக்கி நீட்டிக்கொண்டே சாந்தியை நெருங்கினாள் அந்த பிச்சைக்காரி. சாந்திக்கு உடம்பு வியர்த்தது, தடுங்கியது. மிரண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாய் பின்னல் நகர்ந்தாள். பிச்சைக்காரி அவளை மிகவும் நெருங்கிவிட்டாள். அவளிடமிருந்து எப்படி தப்புவது என்று சாந்திக்கு தெரியவில்லை. பசுமாடு தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தது. சாந்தியின் நாக்கு பூராவும் ஒருவித கசப்பும் பரவியது. எச்சிலை கூட்டி விழுங்கிவிட்டு சுற்றிலும் பார்த்தாள். பசுமாடு கட்டி கிடந்த கொட்டகைக்கு அருகில் இருந்த கழிப்பறை பக்கம்தான் ஓட முடியும் போல இருந்தது. சற்றென்று பாய்ந்தோடி கழிப்பறைக்குள் நுழைந்து கதவுகளை பூட்டி கொண்டாள் சாந்தி. பிச்சைக்காரி அவளை விடவே இல்லை. ஒரு விசித்திரமான குரலை எழுப்பியவாறு கழிப்பறையை நோக்கி போனாள். பூட்டியிருந்த கதவுகளை கால்களால் மாறி மாறி உதைத்து கொண்டே போட்ட சோத்தை அள்ளிட்ட போற, என்னை கிறுக்கி, நான் சொல்ற, சோறு சோறுன்னு நீ பிச்சை எடுத்து அலைய போற பாரு, தெரு தெருவா நீ கிறுக்கி பிடிச்சு திரிய போற பாரு நாயே என்று பிச்சைக்காரி சாபமிட்டாள். பசுமாடு ஈனக்குரலில் அழுதபடி கயிற்றை அறுத்து கொள்ள திமிரியது. தொடர்ந்து சில நிமிடங்களுக்கு கதவுகள் பிச்சைக்காரியால் இறைச்சலுடன் உழுக்கப்பட்டு கொண்டே இருந்தன. பயந்திருந்த சாந்தியை சுற்றிலும் ஒரு அந்தகாரம் செவிகள் இறைய சுழன்றது. கதவுகள் பெயர்ந்து அதன் பிச்சைக்காரி உள்ளே நுழைந்து விட்டாள் என்ற என்ன செய்தவரே பயம் சாந்தியின் நாசத்துவரங்களை பசையாய் அடைத்தது. என்னை காப்பாத்துங்க என்று கத்த நினைத்து முயன்றாள். ஆனால் குரலே எழும்பவில்லை. அப்படியே பேதலித்து நின்றாள். சிறிது நேரம் கழித்து அந்த பிச்சைக்காரி போயிட்டா தம்பியின் குரல் கேட்டது. அதற்கு பிறகு 10-15 நிமிடங்கள் கழித்து சாந்தி கதவை திறந்தாள். அவளுடைய முகம் வெளுத்து பார்வை நிலை குத்தி போயிருந்தது. ரொம்ப பயந்திருந்தாள் சாந்தி.
முகத்தை கோணலாக திருப்பியபடி மிகவும் மெதுவாக நடந்து கூடத்துக்கு போனாள் சாந்தி. கட்டிலின் ஓரத்தில் மிரட்சியுடன் ஒடுங்கி போய் உட்கார்ந்தாள். பிச்சைக்காரியின் முகம் எதிரில் தெரிந்து கொண்டே இருந்தது. அவளின் குரல் செவிகளுக்குள் அதிர்ந்து கொண்டே தொந்தரவு செய்தது. விடிய விடிய சாந்திக்கு தூக்கமே வரவில்லை. ஏளனமாக வியர்ந்தது. உடம்பு கொதித்து காய்ச்சல் வந்தது அவளுக்கு. வீடு திரும்பிய சாந்தியின் பெற்றோர்கள் அவளை ஒரு நல்ல டாக்டரிடம் அழைத்து சென்றனர். காய்ச்சல் குணமானது. ஆனால் மனச்சிதைவு தொடர்ந்தது. அடுத்த மாதம் சாந்தியின் வீடு திருடர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. பிச்சைக்காரியும் திருடர்களும் புகுந்த வீடு இனி விளங்காது என்று ஊரில் பேசிக் கொண்டார்கள். அந்த குடும்பத்தின் ஐஸ்வர்யம் வேகமாக சிதிலமடைந்தது. தம்பி மஞ்சள் காமாலையில் கண்களை இழந்தான். பெற்றோர்கள் மரித்து போயினர். அதன் பிறகு தொடர்ந்து மாதங்களில் அந்த பிச்சைக்காரின் ஞாபகம் மிக கெட்டியாக பசை போல் சாந்தியின் மனதில் வழிந்து அவள் வாழ்வில் நிரந்தரமாக தங்கிவிட்டது. இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் பகிரவும். நன்றி, வணக்கம். உண்மை சொற்கள்.